சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ChatGPT அண்ட் Claude 2 இருக்குல்ல சார். இந்த 2 ஏஐனா என்ன? அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதுலருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சாட் ஜிபிடி கிளாடுன்றது வந்து ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐங்க. அதாவதுங்க ஏஐ முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ப்ரோகிராம நம்ம ட்ரெயின் பண்ணோம். ஒரு வேலையை மட்டும் செய்யறதுக்காக ஒரு ப்ரோகிராம ட்ரெயின் பண்ணோம். புரியுதுங்களா? ஓகேவா? நம்ம இது குடுத்தா இது குடு அப்படின்னு நான் சொல்லி ட்ரெயின் பண்ணேன். சார் இப்போ இந்த 2 ஏஐஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இத இவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா இது 2க்கும் என்னென்ன இருக்கு சார்? ஜென்ரலாவே இந்த 2 ஏஐன்னு கிடையாது தம்பி. ஜென்ரலாவே வந்து ஏஐல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு வச்சுங்களேன். எரர் ப்ரோன். நம்ம ஏஐ வந்து 100% பியூர்னு சொல்ல முடியாதுங்க. அப்படின்னா ஏப்பா 10 ஏஐ வாங்கி உன் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது கிடையாது. அந்த ப்ராஜெக்டை இவாலுவேட் பண்ணி ஹியூமன் வேணும். ஓகே. அதனால ஹியூமன் கான் பி ரீப்ளேஸ் பை ஏஐங்க. 2023ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிச்சு முடிச்சுட்டு 3 வருஷம் எந்த ஒரு ஜாப்புமே போகாம கெரியர் கேப் ஆயிட்டு என்னால ஜாப் போக முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. வாங்க அவரோட ஸ்பீச்சை பார்க்கலாம். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்மள சுத்தி நிறைய ஏஐ டூல்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த ஏஐ டூல்ஸ் கூட நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனும் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இங்க ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த 2 ஏஐ டூல்ஸ்ல எந்த ஏஐ டூல்ஸ் கோடிங் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? டீபக் பண்றதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்? நம்ம ப்ரொடக்ஷன் ரெடி கோட் டெவலப் பண்றதுக்கு எது பெட்டரா இருக்கும்? இல்ல நான் வந்து இந்த 2026ல எதை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஏஐ வந்து ஏஐ பார்த்து எல்லாரும் பயப்படுறத அவாய்ட் பண்ணிட்டு ஏஐ இன்னும் பெட்டர்மெண்டா எப்படி யூஸ் பண்றது நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனங்க. ஏஐயால வேலை போயிடுச்சுன்னு சொல்றதை விட ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் பெட்டரா நான் வேலை செஞ்சேன்னு சொல்லும் போது கம்பெனிக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கு. பாட்காஸ்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னோட தம்பி ரியா 2023ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிச்சு முடிச்சுட்டு 3 வருஷம் எந்த ஒரு ஜாப்புமே போகாம கெரியர் கேப் ஆயிட்டு என்னால ஜாப் போக முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. வாங்க அவரோட ஸ்பீச்சை பார்க்கலாம். லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் 2023. டிகிரி வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கோடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் ஆனால் நாலேஜ் எதுவுமே இல்லை, ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லை. அந்த கோடிங் நாலேஜ், ப்ராஜெக்ட் நாலேஜ் எல்லாம் கிடச்சிருச்சு எனக்கு. இப்போ வந்து கம்பெனியில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கேன். அதனால் ஃபேமிலி எல்லாமே ஹாப்பி. இதே மாதிரியே நிறைய பேர் வந்து நல்ல கெரியர் கேப் இருக்கு, ஜாப் போக முடியுமா, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்னால் ஐடி ஜாப்குள்ள போக முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தோட இருப்பீங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் என்னோட தம்பி ரியாஸ். நிறைய கேள்விகளுக்காக காத்துட்டு இருக்கேன். நானு உங்க கேள்விகள் கேட்கலாம். சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ChatGPT அண்ட் Claude 2 இருக்குல்ல சார். இந்த 2 ஏஐனா என்ன? அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சாட் ஜிபிடி கிளாடுன்றது வந்து ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐங்க. அதாவதுங்க ஏஐ முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ப்ரோகிராம நம்ம ட்ரெயின் பண்ணோம். ஒரு வேலையை மட்டும் செய்யறதுக்காக ஒரு ப்ரோகிராம ட்ரெயின் பண்ணோம். புரியுதுங்களா? ஓகேவா? நம்ம இது குடுத்தா இது குடு அப்படின்னு நான் சொல்லி ட்ரெயின் பண்ணேன். இது கொடுத்தா இது தந்துருச்சுங்க, பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்க. ஆனா இப்ப வந்து இது வந்து அடுத்த லெவலா வந்து ஓப்பன் ஏஐயோட சாட் ஜிபிடி தான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு கொண்டு வந்தோம். என்ன பண்ணனா, இது இருக்கு, இதுல இருந்து இன்னொன்னு புதுசா உருவாக்குற ஜெனரேட்டிவ் ஏஐ. சோ ஏஐல இருந்து இன்னும் சூப்பரான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஏஐ உருவாக்குறாங்க. அதான் ஜெனரேட்டிவ் ஏஐ. அதுல 2 மேஜரா சொல்லப்படுறது நிறைய இருக்கு. 2 மேஜர் சொல்லப்படுறதுதான் கிளாடுங்க, இன்னொன்னு வந்து சாட் ஜிபிடி. ஓகே, இது எல்லாமே வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா என்னன்னா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல இருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுல இருந்து அதுவே வந்து உருவாக்கி உனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குங்க. ஓகேவா? அதுல இருந்து ஒரு பெட்டர்மெண்டா தரக்கூடிய திறமை இருக்கு. அதாவதுங்க, ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் சாட் ஜிபிடி அப்படின்னு கேட்டா யாராவது ஒருத்தன் ஆர்டிகல்ல சாட் ஜிபிடி என்னன்னு எழுதியிருப்பான். அது அப்படியே உனக்கு கொடுக்கும். ஓகேவா? ஏப்பா அந்த ஆர்டிகல் வந்து ரீரைட் பண்ணி எனக்கு திரும்பவும் கொடுனா
இது என்ன பண்ணுனா வந்து அந்த ஏஐ வந்து ஜெனரேட்டிவ் ஏஐயா வந்து அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய திறன் படைத்தா இருக்கும். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து டெக்ஸ்ட்டுங்க, இமேஜ், வீடியோன்னு எதை வேணாலும் புதுசா இருக்கிறத வச்சு உருவாக்கக்கூடிய திறன் படைத்ததா இருக்குங்க. ஓகே. இதுக்கு ப்ராம்ப்டிங், அதாவது நாம ஒரு இன்புட் தரணும். ஓகே. ஒரு யூசர் வந்து சரியான விதத்துல ஒரு கேள்வி கேட்டானா, அவன் கேட்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி சூப்பரா அது பதில் தரக்கூடிய திறன் படைத்ததா இருக்குங்க. இது பேர் தான் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஓகே சார். சரி சார். இப்போ நம்மளோட ஃபீல்டுக்கு வந்துடலாம். நம்ம கோடிங் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால, கோடிங்க்கு இந்த 2 ஏஐல எது பெட்டரா இருக்கும் சார்? ஆக்சுவலா 2மே டாப் கிளாஸ்ங்க. ஓகே. ஓகேவா? இங்க பாருங்களேன். ஆக்சுவலா வந்து நெறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நெறைய பிராடரான நெறைய விஷயங்கள்லாம் ChatGPT தான் இருக்கிறது பிராடஸ்டான அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ங்க. ஓகே. ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராஜெக்ட் இத ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சரல் வே வேணும்னா கிளாடுங்க. ஓகே. ஓகேவா? கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டா நான் இருக்கேன்பா. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கேன் அப்படின்னா, ChatGPT யூஸ் பண்ணி அல்காரிதம்ஸ்ங்க, கான்செப்சுவலா எல்லாமே அதுல இருக்குங்க. ஓகே. ஓகேவா? ஏப்பா எனக்கு இந்த ஒரு புரோகிராம் இருக்கு. இந்த புரோகிராம 10 டிஃபரெண்ட் வகை எழுதுனா, அது 10 டிஃபரெண்ட் வகையா உனக்கு எழுதி குடுக்கும். ஓகே. அப்ப வந்து நெறைய அந்த பிராடரான ஒரு நாலேட்ஜ் இருக்கிறது தான் ChatGPTங்க. ஓகே. இந்த புரோகிராம் இருக்கு. இந்த புரோகிராம எனக்கு ரீமாடிஃபை பண்ணுன்னு சொன்னா, இது ஸ்பெசிஃபிக்கா பண்ணக்கூடிய திறன் படைத்தது உங்களுடைய கிளாடா இருக்குங்க. 2மே சூப்பரா யூஸ் பண்ணலாங்க. ஓகே சார். இப்போ கோடிங்லாம் பண்றோம் அப்படின்னா, அந்த கோடிங் பண்ணும்போது நெறைய டீபக் பண்ண வேண்டியது இருக்கும். எரர்ஸ் நெறைய ஃபேஸ் பண்ணுவோம். அதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கு எந்த ஏஐ பெட்டர்? கண்டிப்பா வந்து ChatGPT பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஓகே. என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா வந்து, ChatGPTல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணுன்ட்டு ரொம்ப யூசருக்கு ஸ்பெசிஃபிக்கா குடுக்கக்கூடிய திறன் படைத்ததா இருக்குங்க. ஓகே. வென் கம்பேர்ட் டூ கிளாடுங்க. ஒரு கோட் இருக்கு. அந்த கோட வந்து டீபக்கிங் பண்றதா இருந்தா வந்து, இதுக்கான அந்த பிராடரான நாலேட்ஜ் இருக்கிறத விட்டு டீபக்கிங்லயுமே வந்து என்னெல்லாம் அதாவதுங்க இந்த எரர்ன்னு மட்டும் கிடையாது. என்னெல்லாம் பாசிபிலிட்டி எரர் வர வாய்ப்பு இருக்குன்றதையும் ChatGPT சொல்லக்கூடிய திறன் படைத்ததா இருக்கு. டீபக்கிங்னா ChatGPT சொல்லலாங்க. சார் அடுத்தது நம்ம டீபக்லாம் பண்ணி முடிச்சுட்டோம். எனக்கு வந்து கிளீனா புரொடக்ஷன் ரெடி கோட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணனும்னா எந்த ஏஐ பெட்டரா இருக்கும் சார்? இப்போ கிளாடுக்கு ஒரு பாயிண்ட் குடுத்துடலாம் விடுங்க. ஆக்சுவலா வந்து ChatGPTயும் கிளாடும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து, சி இவங்கிட்ட வந்து ஒரு பிராடரான நாலேட்ஜ் இருக்கே தவிர, ஸ்பெசிஃபிக்கா என்னுடைய ஃபுல் ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்க்கான கோட ஜெனரேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்ட டீபக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ட அப்படி ஸ்பெசிஃபிக்கா வந்து அது இன்னும் கன்சிஸ்டன்ட்டான ஒரு திங்கிங் வேணும் அப்படின்னா, கிளாட்ல தான் அது ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஓகே. கிளாட தான் வந்து மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்றாங்க கம்பெனிஸ்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. நார்மலா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ங்க, ஒரு பைனரி சார்ட்டிங் பண்ணு, இல்ல லைக் ஒரு பி ட்ரீ இண்டெக்ஸிங் பண்ணு அப்படின்னா வந்து ChatGPT இஸ் தி பெஸ்ட். ஒரு அல்காரிதமிக்னா ChatGPTங்க. ஓகே. அது ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா டொமைன் வைஸ் ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா கிளாட் பெஸ்ட்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேங்க. ஓகே. ஓகேவா? எல்லா இன்ஜினியர்ஸும் இதான் ஃபீல் பண்ணுவாங்க. புரொடக்ஷன் ரெடி கோட் உருவாக்கணும்னா கிளாட் இஸ் தி பெஸ்ட்ங்க. இதுக்கு நான் வந்து ரேங்க் கொடுத்துறேன். பாயிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பிகினரா இருக்காங்க. அவங்க இப்பதான் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனியா வந்து கோடிங்லாம் படிக்கிறாங்க அப்படின்னும்போது, எத யூஸ் பண்ணா அவங்க அந்த லேர்னிங் இதுக்கு பாயிண்ட் கொடுத்துடலாம் ChatGPT. ChatGPT. ஆக்சுவலா வந்து நான் திரும்ப சொல்றேன் தம்பி. ChatGPTய பொறுத்தவரைக்கும் வந்து சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ்ங்க. ஓகேவா? இன்டெப்த்தா பிராடரான நாலேட்ஜ் இருக்க ஒரு லாங்குவேஜ் மாடலா இருக்கிறது. நீங்க ஃப்ரெஷராவோ ஜாப் சர்ச் பண்றவங்களா இருந்தீங்கன்னா வந்து ChatGPTய பயன்படுத்தி நெறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாங்க. பயப்பட தேவையில்ல. ChatGPTய பொறுத்தவரைக்கும் வந்து பெட்டரான லேர்னிங், சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இருக்குங்க. ஓகே. ஆமாங்க. இந்த ChatGPTய பத்தி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ நம்ம போட்டுருக்கோம். அது எப்படி யூஸ் பண்றது, ப்ராம்ப்டிங் குடுக்குறதுன்னு அதான் நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன் அது குடுத்திருப்பேன். அத பாருங்க. சார் இப்போ இந்த 2 ஏஐஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இத இவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா, இது 2க்கும் என்னென்ன இருக்கு சார்? ஜெனரலாவே இந்த 2 ஏஐன்னு கிடையாதுங்க தம்பி. ஜெனரலாவே வந்து ஏஐல ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு வச்சுக்கங்களேன். எரர் ப்ரோன். நம்ம ஏஐ வந்து 100% பியூர்னு சொல்ல முடியாதுங்க. அப்படின்னா ஏப்பா 10 ஏஐ வாங்கி உன் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது கிடையாது. அந்த ப்ராஜெக்ட்ட இவாலுவேட் பண்ணி ஹியூமன் வேணும். ஓகே. அதனால ஹியூமன் கான் பி ரீப்ளேஸ் பை ஏஐங்க. ஓகே. ஓகே. கேன் பி ரெடியூஸ்ட் பை ஏஐ தான் சொல்லாங்க. குறையுமே தவிர ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பே கிடையாதுங்க. சரி, ஓகே. உங்க கேள்விக்கான பதில். ஏஐயுமே வந்து ஏகப்பட்ட எரர்ஸோட கோட் எழுதும். ஏஐயுமே வந்து அவுட்டேட்டட் நாலேஜ் இருக்கும். இப்ப லேட்டஸ்டா இருக்க நியூஸ்லாம் அதுக்கு தெரியாம இருக்கலாங்க. அண்ட் 3வது பாத்தீங்கன்னா வந்து அந்த கோட் கரெக்ட்னு அதுவும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு எரருக்கு மேல வந்துட்டே இருக்கும். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு எரரை ஃபிக்ஸ் பண்ணுது ஏஐங்க.
இன்னொரு எரர் அது ஜெனரேட் பண்ணுது. ஓகே. அட பாவிகளா! இந்த எரர ஃபிக்ஸ் பண்ணா அது வருதுங்க. ஓகே. இந்த இடத்துல ஹியூமன் இன்டர்வென்ஷன் வேணும். ஏஐயால அது டிசைட் பண்ண முடியலங்க. ஓகே. நான் ரியல் டைம் கோடிங் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ங்க. பைத்தான்ல பண்ணும்போது இந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. இன்னைக்கு நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. மேபி அது கரெக்ட் பண்ண கூட அங்க கரெக்ட்டா இருக்கலாம். அது கரெக்ட் பண்ணும்போது அந்த கோட் வேற எதுக்காவது ரிலேட்டடா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதோட சில இடத்துல வந்து ஒரு டேட்டாவ நம்ம ஃபைனல் பண்றதா இருந்தா ஏஐயால ஃபைனல் பண்ண முடியாதுங்க. வி நீட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஃபார் தட். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏஐல இருக்குங்க. Claude அண்ட் ChatGPTன்னு சொல்லி ஜெனரலாவே இருக்குங்க. ஓகேவா? சரி சார். இப்போ நம்ம ChatGPT, Claudeக்கு நெறைய மார்க்லாம் குடுத்துட்டோம். ஸோ இதப்படி நம்ம பார்க்கணும்னா 2026ல எந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்? ஆக்சுவலா வந்து இது நம்ம கம்பேர் பண்ண முடியாதுன்னு தான் என்னுடைய ஆன்சரா இருக்குங்க. ஓகே. ஏன் அப்படின்னா வந்து ஒரு லேர்னிங்க்கு இது, கோடிங்க்கு இதுங்க. ஓகே. ப்ரொடக்ஷன் கோடுக்கு இதுங்க. லேர்னிங்க்கு இதுன்ற மாரி இருக்க மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. ஓகே. ஓகேவா? சோ 2க்குமே வந்து நான் இந்த டைம் மார்க் குடுத்துர்றேங்க. ஓகே. ஓகேவா? சோ இந்த ஏஐ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் திரும்பவும் சொல்றேங்க. நீங்க ஒரு சிம்பிளிஃபைட் எக்ஸ்பிளனேஷனோ ஏஐ என்னலாம் பண்ணும் அப்படின்னா வந்து உனக்கு கன்டென்ட் ஜெனரேட் பண்ணணுமா அது பண்ணி கொடுக்குங்க. உனக்கு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் வேணுமா பண்ணி கொடுக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கலெக்ட் பண்ணணுமா அதில் பண்ண முடியுங்க. வெரைட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் உனக்கு வேணுமா அது பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே பண்றது ஏஐயோட திறன். ஓகேவா? அதை சரியான விதத்துல பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனங்க. ChatGPT வந்து சிம்பிளர் ப்ராடரான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு லேர்னிங்க்குலாம் இதை பயன்படுத்துங்க. ப்ரொடக்ஷன் ரெடி கோட் டிப்ளாய்மெண்ட் டீபக்கிங் அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து கிளாட் வந்து ஒரு பெட்டர்மெண்டான ஒரு ஆப்ஷனா உங்களுக்கு பயன்படுங்க. ஓகே. 2மே யூஸ் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இத கத்துக்குங்க. அத யூஸ் பண்ணி இன்னும் பெட்டர்மெண்டா மாற பாருங்க. சரிங்களா? சோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐயா இருக்கட்டுங்க, டேட்டா சயன்ஸ் இந்த மாதிரி லேட்டஸ்டான டெக்னாலஜி தான் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் குடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சார். ஸோ இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடா நெறைய கொஸ்டின்ஸ கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஒவ்வொரு ஆன்ஸரா பார்க்கலாம். ஸோ Claude இல்ல ChatGPT எது கோடிங்க்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 2மே கோடிங் பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டா தான் இருக்கு. ஆனா ChatGPT அப்படிங்கிறது பிராக்டிகல் கோடிங்க்கும், டீபக்கிங்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். Claude அப்படிங்கிறது லாங் எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கும், கிளீனான லாஜிக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகினர்ஸ்க்கு எது பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ChatGPT அப்படிங்கிறத பெட்டரா இருக்கும். ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். காம்ப்ளெக்ஸான கோடிங் ப்ராப்ளம்ஸ்க்கு எது பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ Claude தான் இந்த இடத்துல வந்து வின் பண்ணுது. ஏன்னா லாங் கன்டெக்ஸ்ட்டுக்கும், பிக் கோடிங்க்கும் இந்த Claude அப்படிங்கிறது தான் நல்லா ஹேண்டில் பண்ணும். டீபக்கிங்க்கு எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ டீபக்கிங் பொறுத்த வரைக்கும் ChatGPT தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ChatGPT அப்படிங்கிறது எரர்ஸை ஃபாஸ்டா ஃபிக்ஸ் பண்றதுக்கும், நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ப்ராஜெக்ட் பில்ட் பண்றது நீங்க ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணுங்க. இல்ல பெட்டர் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Claude யூஸ் பண்ணுங்க. ஸோ இதை யூஸ் பண்றதுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு பக் இருக்கு, ஒரு பைத்தான் கோட்ல ஒரு பக் இருக்கு அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு குவிக் ஃபிக்ஸஸ கொடுக்கும். அதாவது ஃபாஸ்டா உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனா Claude யூஸ் பண்ணும்போது அந்த பக் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன்ஸோட உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். எந்த ஏஐ கிளீனரான கோட் கொடுக்குது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல Claude அப்படிங்கிறது தான் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட கிளீனரான கோட கொடுக்குது. நீங்க ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ChatGPT அப்படிங்கிறத நீங்க மார்க் இன்டர்வியூஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். Claude அப்படிங்கிறத அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி வேணும் அப்படின்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம். டெவலப்பர்ஸை இந்த ஏஐஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இல்ல. உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அது பூஸ்ட் பண்ணுமே தவிர ரீப்ளேஸ் பண்ணிடாது. ஃபைனலா வின்னர் யாரு? Claude ChatGPT அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல ChatGPTயும் இல்ல, Claudeம் இல்ல. நீங்க தான் அதை பெட்டரா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.